வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் இலக்கை உயர்த்தி 47.50 லட்சம் டன்னாக நிர்ணயிக்க வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் கடிதம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் நெல் கொள்முதல் அதிகரித்துள்ளதால் கரீஃப் பருவ நெல் கொள்முதல் இலக்கை 23.50 லட்சம் டன்னில் இருந்து 47.50 லட்சம் டன்னாக நிர்ணயிக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் நேற்று எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் 2025 முதல் 26ஆம் ஆண்டின் கரீஃப் பருவத்தில் 20.50 லட்சம் ஹெக்டேரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் மேட்டூர் அணை பாசனத்துக்காக உரிய நேரத்தில் திறக்கப்பட்டது. சாதகமான தட்ப வெப்பநிலை காரணமாக அதிக பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டது. மேலும் மேம்படுத்தப்பட்ட பயிர் மேலாண்மை முறைகள், சிறந்த பாசன கட்டமைப்பு வசதி, அதிக மகசூல் தரும் நெல் ரகங்களை விவசாயிகள் பயிரிட்டது ஆகிய காரணங்களால் மாநிலத்தின் நெல் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் வரலாற்று சிறப்புமிக்க நிலையை அடைந்துள்ளது. இதை முன்னறிந்துதான் அரிசி கொள்முதல் இலக்கை 16 லட்சம் டன்னில் இருந்து பருவ இறுதியில் கொள்முதல் செய்யப்படும் அளவுக்கேற்ப திருத்தி அமைக்குமாறு கடந்த 2025 நவம்பர் 17ஆம் தேதி தங்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியிருந்தேன். மேலும் நடப்பு பருவத்தில் கடந்த 12ஆம் தேதி நிலவரப்படி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகமும், அதாவது டிஎன்சிஎஸ்சி, இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பும், அதாவது என்சிசிஎஃப் இணைந்து 36.63 லட்சம் டன் நெல்லை கொள்முதல் செய்துள்ளன. மேலும் கடந்த 2024 முதல் 25ஆம் ஆண்டு கரீஃப் சந்தை பருவத்தின், அதாவது கேஎம்எஸ், இதே காலகட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 24.17 லட்சம் டன்னை விட இந்த ஆண்டில் கொள்முதல் கணிசமாக அதிகரித்துள்ளது. மேலும் நடப்பு பருவத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 36.63 லட்சம் டன் நெல்லில் இருந்து சுமார் 24.91 லட்சம் டன் அரிசி அரவை செய்யப்படும் என தெரிவித்து மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட 16 லட்சம் டன் அரிசி கொள்முதல் இலக்கு தற்போதைய கொள்முதல் அளவின்படி ஏற்கனவே அடையப்பட்டுள்ளது. மேலும் நெல் கொள்முதல் சராசரியாக தினமும் சுமார் 50,000 டன் என்ற விகிதத்தில் தொடர்ந்து இருந்து வருவதால் எதிர்வரும் நாட்களிலும் இதே நிலை நீடிக்கலாம். இதனால் மொத்த நெல் கொள்முதல் அளவு 47.50 லட்சம் டன்னை எட்டும். இதன் காரணமாக சுமார் 32 லட்சம் டன் அரிசி அரவை செய்யப்பட்டு பெறப்படும் நிலை ஏற்படும். முந்தைய கடிதத்தில் நான் கோரியபடி கொள்முதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கவும், விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் பணம் வழங்குவதை உறுதி செய்யவும் கரீஃப் பருவத்தில் 2025 முதல் 26ஆம் ஆண்டுக்கான தமிழகத்தின் அரிசி கொள்முதல் இலக்கை முன்னுரிமை அடிப்படையில் 16 லட்சம் டன்னில் இருந்து 32 லட்சம் டன்னாக மாற்றியமைக்க தேவையான உத்தரவுகளை வழங்க வேண்டும். இவ்வாறு கடிதத்தில் முதல்வர் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.